வணக்கம். ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் சேனல் காணொலி மூலம் உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. நாம் செப்டம்பர் 29 முதல் அக்டோபர் 5 வரை ஆன இந்த வாரத்தின் பலன்களை எப்படி இருக்க போகுதுன்னு காணப்போகிறோம். வாருங்கள் காண்போம். சிம்மராசி அன்பர்களே, மகம், பூரம், உத்திரம் என்ற 3 நட்சத்திரங்களை உங்கள் ராசிக்குள்ள வைத்திருக்கிறீர்கள். இந்த மகம் என்கிற நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்திலே நமக்கு 5ஆம் தேதி அன்று சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். அதனால் கொஞ்சம் அன்றைக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்பாடுகளை வைத்து கொள்ளுங்கள். இந்த வாரத்திலே பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருப்பது, அதுவும் குடும்பஸ்தானத்தில் இருப்பதனாலே மனதிலே பணத்தை பற்றின எண்ணங்கள், குடும்பத்திலே அவங்க சரியாக எல்லாருமே நல்லா என்னை கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஒரு மர்மரிங் ஸ்டூனரையும், அதுவும் குழந்தைகள்லாம் என் பேச்சு கேட்கலிங்களே, இவெல்லாம் எப்போ தான் கேட்டு என்னைக்கு உருப்பிட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வார்த்தைகள், இப்படி உங்களுக்கு தொடர் ப்ரெஷர் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு கவலையை தோற்றுவிக்கும். அதே போல் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், அவர் ஆட்சி உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படிப்பட்ட புதன் புத்திசாலி, உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர். அதனாலே லாபஸ்தானத்துக்கான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஒருத்தர் பிரச்சனை பண்ணால் இன்னொருத்தர் கொடுத்துருவார். அப்படிங்கிறனால குழந்தைகள சிலது கொஞ்சம் கேள்வி கேட்கும், சிலது கேட்காது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த புள்ள எனக்கு மதிக்கவே மதிக்காது, இந்த புள்ள என்கிட்ட நிறையா பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒரு குழந்தை உங்கள்கிட்ட அன்பாக இருக்கும், இன்னொரு குழந்தை அமக்கலம் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். 2 குழந்தைகளாக இருக்கும்போது, இல்லை 2க்கு மேற்பட்டு இருப்போது, ஒரே குழந்தையாக இருந்தால் இவருமே ஏற்ற மாற்றங்களோடு இருக்கக்கூடிய வாரம் இது. தொழில் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வாரத்திலே உங்களுக்கு லாபங்கள் நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதே 10க்குரியவன் தான். இதை பற்றின எண்ணங்கள் எல்லாம் நிறைய கொண்டு வரும். இந்த எண்ணங்கள் அப்படியே செயலாற்றம் செய்துட்டா நல்லா இருக்குமா அப்படின்னா, எப்போவுமே 10க்குரிய சுக்கிரன் தொழிலை கெடுப்பார் அப்படிங்கிறத மனதில் கொள்ளுங்கள். அதனால் எடுத்ததும் செஞ்சு விடாதீங்க. அதை ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லுவோம், அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படிங்கிறது. அப்போ பணம் யார் சார் கொடுப்பா அப்படின்னா, அழகாக குரு உட்கார்ந்துருக்கிறாரு 11 லாபஸ்தானத்திலேருந்து. அவர் தன் பார்வையாலே செவ்வாயை பார்க்கிறார். 3ஆம் இடத்துல துலாம் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. இவர் மூலியமாக உங்களுக்கு பணம் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களே நல்ல பாதுகாப்போடு செய்யக்கூடிய எஃபெக்டை போட்டிங்கன்னா அழகாக பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. முதலீடுகள் நிறைய பண்ணுறதுக்கு, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா கேதும் உங்கள் சிந்தனையில் உட்கார்ந்துருக்கிறாரு. நிறைய இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கொண்டு வருவார் இந்த வாரத்தில். நீங்கள் சாக் அவுட் பண்ணுறது தான் வேலை. இப்போ உட்காந்து அழகாக எப்படி தொழிலிலே லாபத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு கொண்டு வந்தீங்கன்னா லாபம் படிப்படியாக வளர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்களுக்கு சம்பள உயர்வு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனாலே அதையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு இடம் மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வேலையில் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்களும், அந்த எண்ணத்தினால் கூடிய மாற்றங்களும் உங்களுக்கு வெற்றியை தருவதாக அமையக்கூடும். அதனால் அதையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும். அப்படிங்கிறதும் இந்த வாரத்தில் மகர ராசிக்குள்ளர சந்திரன் உள்ள நுழையும் போது திருமண தடைகள் இருந்தவர்களுக்கான விஷயங்கள் எல்லாம் பேச்சுவார்த்தையில் அழகாக திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கு வாய்ப்பு. கடன் கொடுத்துருக்கீங்க, திரும்பி வரும். உங்கள் மேலே இருந்த வம்பு வழக்குகள், சண்டைகள், சச்சரவுகள் இதிலேருந்து வெற்றிகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் நல்ல செய்திகள் எல்லாம் கேட்டிருக்கிறது. இன்னும் மற்றுமாக குழந்தைகள் விஷயத்தில் நமக்கு ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடாக சிலவங்கெல்லாம் போய் பார்த்துருப்பாங்க. குழந்தை இல்லைங்க, டாக்டர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறோம், வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அப்படிப்பட்ட இடத்துல மருத்துவ தொடர்பில் குழந்தைகளுக்கான ஒரு நல்ல அறிகுறி தெரிவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல செய்தி வருவதற்கு இருக்கிறது. அப்படிங்கிறதும் துணை விஷயமாக மனதில் கொண்டீர்களானால் சக்ஸஸ் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சிட்டோம். சரிங்க, எனக்கு அஷ்டமத்தில் சனி உட்கார்ந்துருக்கிறாங்களே, அவர் சரியில்லைன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, இந்த அஷ்டமத்துடைய சனி பகவான் டெஃபினட்டாக அவங்க பயத்தை கொடுத்துட்ருக்கிறாரு.
ஆனால் பார்க்கறது உங்கள் ராசிநாதனையே பார்க்கிறார் 2ஆம் இடத்துல. அப்போது உங்களுக்கு நாம் என்ன செய்யணுங்கிற எண்ணம் மட்டும் கரெக்டாக மைண்டில் கொண்டு வந்துட்டிங்கன்னா போதும், சக்ஸஸ் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ எண்ணத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிடுங்க. என்னென்ன மாதிரி எண்ணம் இருக்குது உங்களுக்கு? பொது ஜன தொடர்பாக எல்லாரும் கூட இருக்கணும்னு ஒரு எண்ணம், அரசியலில் இருக்கணும், பதவி. நார்மலாக எனக்கு நிறைய ராஜாங்க பதவி மாதிரி எல்லாம் அடுத்தடுத்து மேலே மேலே போகணுன்ற பதவி, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிறது, குடும்பத்தில் பணத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணம், இதெல்லாம் தான் நான் இருக்கோம். இதெல்லாம் தான் சனி பகவான் அங்கேருந்து பார்த்து நேர்மையாக நீ செய்யக்கூடிய காரியத்துக்கு நான் கூட இருக்கேன்னு அர்த்தம். அப்போ உழைப்பை அழகாக லீகலாக பண்ணக்கூடிய விஷயங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி லீகல் கான்சன்ட்ரேஷனோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வழிகள் கரெக்டாக திறக்கப்படும். இல்லீகலாக டிரான்சாக்ஷன் குறுக்கு வழியில் போகிறது அப்படின்னா சனி பகவான் மாற்றி போட்டுருவார் அப்படிங்கிற காஷனையும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் உண்டு அப்படின்னு தெரியுது. உங்களுடைய ராசியை நேரடி பார்வையாக ராகு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது ராகு, சுக்கிரன், கேது இந்த தொடர்பு உங்களுக்கு குருவால் பார்க்கப்படுகிற சூழ்நிலையில் ராகு குருவை பார்க்குறார் அப்படிங்கிறதுனால கலத்திரம் மூலியமாக வருகிற நல்ல நன்மைகள் உண்டு. தொழிலிலே வெற்றிக்கான வாய்ப்புகளை எல்லாம் இந்த வாரத்திலே கொண்டு வர முடியும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான காரியங்களையும் ஒரு தடவைக்கு 4 வாட்டி அனலைஸ் பண்ணி மட்டும் பண்ணுங்க. ஏன்னா சுக்கிரன் உட்கார்ந்துருக்கு 10க்குரியவன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்க சரியாக போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இந்த வாரத்தில் நமக்கு காளி தேவியின் அவதார நாள் அப்படின்னு இருக்குது. செப்டம்பர் 29ஆம் தேதி. அடுத்த நாளே துர்காஷ்டமி ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை எல்லாம் இருக்குது. 2ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு விஜயதசமி அப்படின்னு வெற்றிகளுக்கான நாள் அமைத்து கொடுக்கும். இது எல்லாமே நல்லது கொடுக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னா, சிம்மராசிக்காரன உங்களுக்கு இந்த வாரத்திலே 4ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு சனி பிரதோஷம் இருக்கிறது. அவசியம் அன்று நல்ல ஒரு நல்லெண்ணெயை உங்கள் சக்திக்கு ஏற்ற வாங்கிக்கிட்டு சிவனுடைய அபிஷேகத்துக்கும் நந்தியின் அபிஷேகத்துக்கும் கொடுத்து நல்ல கண்குளிர அந்த அபிஷேகத்தை பார்த்து அவரை வணங்க உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.